ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம 48 நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம 5வது நாளில் இருக்கோம். குரு சரித்திரம் பாராயணம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாமத்தாரகனாக இருந்து சித்தமுனிவர் கூறுற கதை எல்லாத்தையும் நம்ம கேட்டுகிட்டே வரோம். நேத்தி நாமத்தாரகன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது நாமத்தாரகன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மலிங்கம் எப்படி கோகர்ண சேத்திரத்துக்கு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நாமத்தாரகனுக்கு ஆர்வம் தாங்க முடியல. நம்மளை மாதிரியே அவர் மேலும் கோகர்ண சேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மிகவும் ஆவலாக என்ன பண்ணுறாரு, விருப்பத்தோட சித்தமுனிவர்கிட்ட கேட்குறாரு. எனக்கு கோகர்ண சேத்திரத்தோட மகிமையை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு அதை பற்றி மேலும் சொல்லுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. அதற்காக சித்தமுனிவர் ஒரு சில சம்பவங்கள்லாம் சொல்கிறாரு. இப்போ நம்ம கேட்க போகிற ஒரு சில விஷயங்கள்னால ஆத்மலிங்கம் எவ்வளவு சிறந்தது. நம்ம கோவிலாக அங்கே இங்கேன்னு தேடி என்னென்னமோலாம் செய்வோம், ஆனால் நம்மளோட பாவங்கள் தீராது, நம்மளோட கஷ்டங்கள் நீண்டு கொண்டே போகும். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் போக்கும் வல்லமை கொண்டது தான் இந்த ஆத்மலிங்கம், அந்த கோகர்ண சேத்திரம். அதை தான் தெரிஞ்சுக்க போகிறேன் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு, முழுவதுமாக கேளுங்க. மித்ரசகன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு, நல்ல குணங்களை கொண்டிருக்காரு, தர்மத்தை செய்கிறாரு, தர்மத்தின் வழியில் நாட்டை ஆட்சி புரிகிறாரு. அப்படிப்பட்ட மித்ரசகன் அரசன் ஒரு முறை வேட்டைக்கு காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு அசுரனை பார்க்குறாரு. அவனை கொன்றுறாரு. ஒரு அசுரனை கொன்னுறாரு. அந்த அசுரன் சாகிற தருவாயில் என்ன பண்ணுறான், தன்னோட தம்பி பார்த்து இந்த அரசனை நீ எப்படியாவது பழிவாங்கு அப்படின்னு சொல்லிட்டு செத்துறாரு. சாகும்போது அந்த அரக்கன் என்ன பண்ணுறான், அரக்கன் தன்னோட சகோதரன்கிட்ட எப்படியாவது இந்த அரசனை, என்னை கொன்ன இந்த அரசனை நீ எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு செத்துறாரு. ஒரு அரக்கனோட தம்பி எப்படி இருப்பான், அவனும் அரக்கனாக தானே இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், மாறு வேடத்தில் அந்த ராஜாவை போய் பார்க்குறான். அந்த அரசவையில் போய் பார்த்து நல்ல முறையில் பேசி நல்ல ஒரு மாதிரி நடித்து, அவர் நல்ல ஒரு ரூபத்தில் போகிறாரு. மாறு வேடத்தில் போய் நல்ல மாதிரி நடித்து என்ன பண்ணுறாரு, அந்த அரசவையிலே ஒரு வேலையும் வாங்கிடுறாரு. அந்த அரசன் தான் ரொம்ப நல்ல குணம் கொண்டவர், ரொம்ப இரக்க குணம் கொண்டவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். ஒரு நல்ல மனிதர் நம்மளை தேடி உதவின்னு கேட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுன்னு தன்னோட அரசவையில் ஒரு வேலையும் கொடுத்துறாரு. ஆனால் வந்திருக்கிறது அரக்கன்கிறது அந்த ராஜாவுக்கு தெரியாது. நாட்கள் மெல்ல மெல்ல அப்படியே கடந்து போயிட்டுருக்கு. இவனும் நல்ல வேலை செஞ்சு நல்லவனாக இருந்து இந்த அரக்கனும் என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கி உயர்ந்த பதவிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நம்பிக்கையான வேலை, முக்கியமான வேலையெல்லாம் ராஜா அந்த அரக்கனுக்கு கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி டைமில் ராஜாவோட வீட்டில், அதாவது அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான ஒரு பூஜை நடக்குது. பெரியவர்களுக்கெல்லாம், அதாவது முன்னோர்களுக்கெல்லாம் பூஜை செய்கிற அந்த சிரார்த்தம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளுக்கான பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் முக்கியமான முனிவர்கள் மகரிஷிகளெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ அங்கே மன்னர் என்ன பண்ணுறாரு, வசிஷ்டர் போன்ற முக்கியமான ரிஷிகளெல்லாம் கூப்பிட்றாரு. எல்லோரும் வராங்க. அந்த விசேஷமும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த விசேஷ நிகழ்ச்சிகளுக்கான முக்கியமான ஏற்பாடு என்னென்னா சாப்பாடு தான். எல்லாருக்கும் நல்லா கவனிக்கணும், மரியாதையாக இருக்கணும். ஏன்னா வந்திருக்கிறது எல்லாம் யார், முக்கியமான மகரிஷிகள், வசிஷ்டர் மாதிரி மகரிஷியெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சாப்பாட்டில் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு இந்த மகரிஷிகளோட சாபத்துக்கோ பாவத்துக்கோ ஆளாகிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, முக்கியமான அந்த ஒரு ஏற்பாடை அந்த அரக்கன்கிட்ட கொடுத்துறாரு. அரக்கன் தெரியாமல் என்ன பண்ணுறாரு, நல்லவன் நினச்சி நம்பி கொடுத்துட்றாரு. அந்த அரக்கன் என்ன பண்ணுறான், யாருக்கும் தெரியாமல் சாப்பாட்டில் மாமிசத்தை கலந்துடுறான், நான்வெஜ்ஜை கலந்து வச்சிட்றான். வந்திருக்கிறது எல்லாம் மகரிஷிகள். இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான், சாப்பாட்டில் நான்வெஜ்ஜை, மாமிசத்தை கலந்துடுறான். இது தெரியாமல் உணவும் பரிமாறப்படுகிறது. அந்த உணவை பரிமாறுறது ராஜாவே பரிமாறுறாரு. ஏன்னா மகரிஷிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே பரிமாறுறாரு. அவர் கவனிக்காமல் பரிமாறுறாரு. ஆனால் பார்த்தா சாப்பாட்டில் மாமிசம் இருக்குது, அதுவும் மனித மாமிசம். இந்த அரக்கன் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள், யாரையோ கொன்று மனித மாமிசத்தை வச்சுருக்கான். மிகவும் தந்திரமாக யாருக்குமே தெரியாமல் கலந்து வச்சுட்டான். இதை தெரியாத ராஜாவும் பரிமாறிட்டாரு. அங்கே இருக்க முனிவர்கள் வசிஷ்டர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க சாப்பாட்டுக்காக. மனித மாமிசத்தோட உணவுகள் பரிமாறப்படுகிறது. இந்த காட்சியை கண்ட வசிஷ்டருக்கு கோபம். ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய பாவம். வசிஷ்ட முனிவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு மிகப்பெரிய பாவம் பண்ணிட்ட, மனித மாமிசத்தை பரிமாறிட்ட, அதனால் நீ
பிரம்ம ராட்சசனாக பிறப்பாய். பிரம்ம ராட்சசன், அதாவது மனிதர்களை கொன்று திங்கும். நீ மனித மாமிசத்தை தானே எனக்கு வந்து படைச்சேன், பரிமாறின. அதனால் நீ மனித மாமிசத்தை தின்கும் ஈவு இரக்கமற்ற ஒரு பிரம்ம ராட்சசனாக பிறப்பாய் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. இதை பார்த்த ராஜா பயந்து போய் முனிவர்கிட்ட மன்றாடுறாரு மகரிஷி கிட்ட. மகரிஷி, எனக்கு வந்து இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது, இதுக்கு எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் எனக்கு வந்து சாபம் கொடுக்குறீங்களே, இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, என்னென்னமோ கேட்குறாரு. இவர் வந்து மசீர பாடு இல்லை, வேறு வழி இல்லாமல் அவர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சாபம் கொடுத்தா பழிச்சிடுங்கிறது தெரிஞ்சு போனால் ராஜாவுக்கு வந்து கோபம் வந்துருச்சுப்பா. ஏன்னா யாரோ செய்த தவறு, ராஜா வந்து தவறு செய்யலை. இதுக்காக இந்த முனிவர் அவசரப்பட்டு இந்த மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி என்ன பண்ணிட்டாரு, அவசரப்பட்டு நமக்கு சாபம் கொடுத்துட்டாரு, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சாபம் அப்படின்னு கோவப்பட்ட ராஜா என்ன பண்ணுறாரு, கையில் இருந்த நீரை எடுத்து என்ன பண்ணுறாரு, முனிவர் பக்கமாக திரும்பி முனிவருக்கு வந்து சாபம் அளிக்க முற்படுறாரு. முனிவருக்கு வந்து சாபம் கொடுக்குறதா இவர் வந்து அந்த முயற்சி செய்யும்போது அதை பார்த்த அவங்களோட மனைவி மதயந்தி, அவங்களும் வந்து நல்ல முறையில் ஆன்மீக முறையில் பயணம் செய்கிற ஒரு நல்ல ஒரு பெண்மணி. அந்த மதயந்தி அந்த ராஜாவோட மனைவி என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிப்பாட்டுறாங்க. குருவை, நீங்கள் வந்து சபிப்பது வந்து சரியாகாது, அது இப்போ நீங்கள் வாங்கின சாபத்தை விட மிகப்பெரிய ஒரு பாவமாயிரும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு இது செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டி இவர் என்ன பண்ணுற, கையில் வேறு தண்ணியை எடுத்துட்டார். சாபம் கொடுக்கறதுக்காக கையில் வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டார் அந்த ராஜா. அப்போ அந்த சாப ஜலத்தை, அந்த சாப தண்ணீரை வேறு எங்கும் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அந்த சாப தண்ணியை வந்து வேறு எங்கேயாவது ஊற்றுறோம்னா அதனால் ஏதாவது அபசகம்னா எதாவது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த சாப தண்ணீரை வாங்கி தன்னோட காலிலேயே அந்த மனைவி மதயந்தி வந்து ஊற்றிக்கிறாங்க, ராஜாவோட மனைவி. அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாவோட மனைவி முனிவரை மகரிஷியை பார்த்து கேட்குறாங்க, என்னோட கணவர் வந்து எந்த தவறும் செய்யாதவர், யாரோ செய்த தவறுனால இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, நீங்கள் வந்து அவருக்கு சாபம் கொடுத்துட்டீங்க, இதுக்கான விமோசனத்தையும் நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா சாபம் கொடுத்துட்டாங்க, அது நடந்தே தீரும், அதுக்கான சாப விமோசனத்தை தான் அது பார்க்கணும். ஒரு நோய் வந்துருச்சு, அதுலேருந்து விடுபடுவதற்கான மருந்தை தான் நம்ம தேடணும், அதை தான் அவங்களும் செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, மன்றாடி கேட்குறாங்க. வசிஷ்டர் மகரிஷியும் கொஞ்சம் சாந்தம் அடைந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு வந்து சாபத்திலேருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு 12 வரை நான் சாபம் கொடுத்துட்டேன், இவன் வந்து பிரம்ம ராட்சசனாக வாழ்ந்தே ஆகணும், கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு 12 வருஷம் கழித்து நான் திரும்பவும் பழைய முறைக்கு வந்து திரும்பிடுவான், நல்ல மனிதனாக மாறிடுவான் அப்படிங்கிற அந்த சாப விமோசனமும் கொடுக்குறாரு. இப்போ இந்த மித்ரசகன் அரசன் வந்து பிரம்ம ராட்சசனாக உருமாறி கல்மஷபாதன் என்ற பெயரில் வந்து காடுகளெல்லாம் சுற்றி திரிகிறான். அங்கே இருக்கிற மனிதர்கள், மிருகங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், மிருகங்கள் மனிதர்கள் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எதிர்த்த மாதிரி எது வந்தாலும் என்ன பண்ணுறது, அதை வந்து கொலை பண்ணி சாப்பிட்றது அந்த மாமிசத்தை. இந்த மாதிரி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே, ஒரு பிரம்ம ராட்சசனா, ஈவு இறக்கமற்ற ராட்சசனாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழியாக ஒரு பிராமண தம்பதிகள் வந்து போகிறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் போகிறாங்க. அவங்க 2 பேரையும் வந்து இந்த கல்மஷபாதன் வந்து பார்க்குறான், பிடிச்சு வச்சுக்கிறான். பிடித்துட்டு என்ன பண்ணுறான், கணவன் மனைவி 2 பேரும் போகிறாங்க, அந்த கணவனை வந்து பிடித்து சாப்பிட வந்து போகிறான், கொலை பண்ணி சாப்பிட போகிறான். அப்பொழுது அந்த கூட இருக்கிற அவங்களோட மனைவி, அதாவது இந்த தம்பதிகள் 2 பேர் வந்திருக்காங்களா, அதில் 2 பேரில் வந்து கணவனை தான் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டான். அந்த கணவனோட மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, பிரம்ம ராட்சசனை பார்த்து, தயவு செய்து இந்த மாதிரி பண்ணிடாத, அவரை நீ கொன்னுட்ட அப்படின்னா நான் வந்து விதவியாக வாழணும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துடாத, என்னை தயவு செய்து அவருக்கு பதிலாக நீ என்ன வேணால் சாப்பிட்டுக்கோ, என்னோட புருஷன், என்னோட கணவன் இல்லாமல் என்னால் விதவியாக வந்து வாழ்வது மிக மிக கடினம், வேதங்களை நன்கு அறிந்த இவரை சாப்பிடுவதால் உனக்கு பாவம்தான் வரும், இவர் வந்து வேதங்கள் எல்லாம் கற்றறிந்த ஒரு அறிஞர், இவரை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு பாவம் தான் இன்னும் அதிகமாகும், அதனால் தயவு செய்து அவரை விட்டுட்டு என்னை வந்து உன்னோட மகள் மாதிரி நினச்சிக்கோ, அவரை வந்து விட்டுரு. எப்படிலாம் கெஞ்சிட்டாங்க பாருங்கள் தன்னோட கணவனுக்காக, என்னை வந்து உன்னோட மகள் மாதிரி நினச்சிக்கோ, தயவு செய்து என்னோட கணவனை விட்டுரு, இல்லை அதுக்கும் மேலே நீ கொன்று சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா என்னை வந்து அந்த மாதிரி பண்ணு, என்னை வந்து கொன்று சாப்பிட்ரு அப்படின்னு எவ்வளோ மன்றாடி கேட்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டும் அது பிரம்ம ராட்சசனாலேயா ஈவு இறக்கம்லாம் இல்லாமல் வாழணுங்கிறது தான் சாபமும் கூட. அந்த பிரம்ம ராட்சசன் என்ன பண்ணுறான், ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பெண் எவ்வளவோ கதறி மன்றாடி காலில் விழுந்து கெஞ்சி எதற்கும் வந்து செவி சாய்க்காமல் அந்த பெண்ணோட கணவனை வந்து கொன்று சாப்பிட்றான்.
இந்த மனைவிக்கு கோபம் தாங்க முடியல. நம்ம இவ்வளவு சொல்லியும் இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற அந்த கோபத்தில் அந்த மனைவி சாபம் கொடுக்குறாங்க. மீண்டும் ஒரு சாபம் இந்த அரக்கனுக்கு. ஏற்கனவே ராஜாவாக இருந்து தான் செய்யாத ஒரு தவறுக்கு சாபத்தை வந்து அடைந்தான், பிரம்ம ராட்சசனாக வந்தான். இப்போ மீண்டும் ஒரு தவறு செய்து முன்னாடி தவறு செய்யாமல் சாபம், இப்போ தவறு செய்து ஒரு சாபம், அதுவும் பத்தினி சாபம். ஒரு தம்பதியை நீ வந்து பிரிச்சுட்டேன், அதனால் இந்த ராட்சச சாபம், இப்போ நீ ராட்சசனாக இருக்கையில் இந்த சாபம் முடிஞ்சு உன்னோட நாட்டுக்கு போய் உன் மனைவி கூட நீ சேர்ந்த அப்படின்னா, அதாவது இந்த சாபம்லாம் முடிஞ்சு உன் நாட்டுக்கு போவேல, போனதுக்கப்புறம் உன்னோட மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு நீ நினைக்கும் போது நீ வந்து இறந்துருவ. அதாவது சந்தோஷமாக நீ உன் மனைவியோட வாழ முடியாது. உன் மனைவியோட சேர்ந்த அப்படின்னா உன் நாட்டுக்கு நீ போவ, உன்னோட சாபம்லாம் முடிஞ்சு உன்னோட நாட்டுக்கும் போயிடுவ. ஆனால் நீ உன் மனைவியோட வாழ முடியாது. அப்படி உன் மனைவியோட ஒன்றா சேர்ந்தேனா, அதாவது தாம்பத்திய உறவிலோ அந்த குடும்ப வாழ்க்கையிலையோ நீ ஈடுபட்ட அப்படின்னா நீ வந்து இறந்துருவ, நீ வந்து மரணித்து விடுவாய் அப்படிங்கிற ஒரு சாபத்தை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த சாபத்துக்கு அப்புறம் நாட்கள் ஓடுது, ரொம்ப வேகமாக போகுது. 12 வருடங்களும் முடியுது. இந்த பிரம்ம ராட்சசனோட சாபமும் நீர்ந்து அவன் தன்னோட நாட்டுக்கும் போகிறான். அவங்க அந்த ராஜாவோட மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட கணவன் நம்மக்கிட்ட திரும்பி வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அன்று இரவு வருது. அன்றைக்கி இரவு அவன் ராஜா சொல்கிறான் அந்த மனைவிக்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பிராமண பெண்ணால் எனக்கு இப்படி ஒரு சாபம் வந்துருச்சு. நான் வந்து அந்த பெண்ணோட கணவனை வந்து நான் வந்து கொன்னுட்டேன். இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. நீயும் நானும் வந்து ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு நெருங்கி வந்த அவனோட மனைவியை வந்து தடுத்து நிப்பாட்டுறான். அதுக்கப்புறம் இந்த சாபம் தீர்வதற்காக புரோகிதர்கள், பெரியோர்கள் அவங்களோட ஆலோசனையின்படி பல வகையான விரதங்களை வந்து மேற்கொள்கிறான். 101 தீர்த்த யாத்திரைகளும் செய்கிறான். இருந்தும் அந்த பிராமண பிசாசு, அதாவது அந்த மனைவியும் வந்து இறந்துட்டாங்க. அந்த மனைவியும் வந்து அந்த சாபம் கொடுத்த மனைவியும் வந்து இறந்துட்டாங்க. அந்த பிராமண பிசாசு அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அதாவது இந்த சாபம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவன் செய்வது அறியாமல் தவித்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் கௌதம மகாமுனிவரை சந்திக்க நேரிட்டது. என்னென்னமோ செய்யறாங்க, தீர்த்த யாத்திரை போகிறாங்க, என்னென்னமோ யாகங்கள் அது இதுன்னு என்னென்னமோ செஞ்சு எந்த ஒரு பயனும் இல்லை. அந்த சாபம் துரத்திக்கிட்டே இருக்கு. பிராமண பிசாசு துரத்தி வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கௌதம மகாமுனிவரை சந்திக்க நேரிட்டது. அவரை சாஷ்டாங்கமாக வணங்கி அவருக்கு பாத பூஜை செய்து தனக்கு நேரிட்ட பிராமண பெண்ணின் சாபத்தை பற்றி கூறி துன்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு வழி கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறான். இதை கேட்ட கௌதம முனிவர் என்ன பண்றாரு, அந்த அரசனை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, எல்லா பாவங்களையும் தீர்க்கும் மகேசனின் கோகர்ண சேத்திரம் இருக்கிறது. இது கைலாயத்திற்கு சமமானது. அங்கு விசுவாமித்திரர் மற்றும் பல முனிவர்கள் தவம் செய்தார்கள். சகல தேவர்களும் அங்கு வந்து மகாபலேஸ்வரரை பூஜிப்பார்கள். அங்கே இருக்கும் நீரெல்லாம் புண்ணிய நீரே. அங்கே இருக்கும் கற்கள் எல்லாம் சிவலிங்கங்கள். அங்கு சென்று ஈசனை துதிப்பவர்களுக்கு சகல புண்ணியங்களும் கிடைக்கும் என்றார். என்ன பண்ணுறாரு, நீ எதுக்கும் பயப்படாத, இங்கே கோகர்ண சேத்திரம் இருக்குது. அந்த கோகர்ண சேத்திரத்துக்கு நீ இப்போ வந்து போனேன்னா அது வந்து கைலாயத்திற்கு சமம். விசுவாமித்திரர் போன்ற பல முனிவர்களும் வந்து தவம் செய்கிற இடம் அது. சகல தேவர்களும் என்ன பண்ணுவாங்க, சில தேவர்களும் தேவதைகளும் வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். அங்கே இருக்கிற நீர் எல்லாமே, தண்ணீர் எல்லாமே வந்து தீர்த்த நீர் தான், தீர்த்தம் தான். அங்கே இருக்கிற கற்கள் எல்லாமே சிவலிங்கங்கள் தான். அதனால் நீ அங்கு சென்று சிவனை நீ வந்து துதித்தேனா உன்னோட பாவங்கள் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் இல்லை. முனிவர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்திருக்குது மிகப்பெரிய ஒரு சாபம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பத்தினி பெண் முன்னாடி அவனோட கணவனையே நம்ம வந்து கொண்டுட்டோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு சாபம், இது நம்மளை சும்மா விடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பயந்து போய் என்ன பண்ணுறாரு, அந்த முனிவர்கிட்ட கௌதம முனிவர்கிட்ட கேட்குறாரு, அங்கே நான் போகிறேன், ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாவங்கள் தீர்ந்த ஏதாவது ஒரு கதை ஏதாவது இருக்கா, நீங்கள் சொல்ல முடியுமா, யாருக்காவது நடந்திருக்கா இந்த மாதிரி, அந்த மாதிரி நடந்தால் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எனக்கு வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி மிகப்பெரிய பாவங்கள் தீர்ந்த சம்பவங்கள் இருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்கள், அதனால் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும், நான் நம்பிக்கையாக நான் போவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கௌதம முனிவரும் சம்மதித்து ஒரு சம்பவத்தை வந்து சொல்கிறாரு. ஒரு சிவராத்திரி அன்று நான் அங்கே சென்றிருந்தேன். கௌதம முனிவர் வந்து அங்கே போயிருந்தாராம். அங்கே என் அருகில் ஒரு சண்டாள பெண் ஒருத்தி தொழுநோயால் உடல் முழுவதும் புண்களாகி சீல் பிடித்து ஈக்கள் மொய்த்து கொண்டு உடுத்த சரியான துணியில்லாமல் குருடியானவளாக இருக்கிறாள். ஒரு சிவராத்திரி அன்னைக்கு கௌதம முனிவர் அங்கே போயிருக்காரு. அப்போ அவர் பக்கத்தில் வந்து ஒரு சண்டாள பெண் வந்து இருந்திருக்கான்.
தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் புண்களால் சீழ்வடிந்து கொண்டு ஈக்கள் வந்து மொய்த்துக்கிட்டு இருக்கு. உடலில் சரியான உடுத்துவதற்கான துணிகள் இல்லை. உடல் அங்கேயும் எங்கேயுமா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் குருடியாகவும் இருக்கா, கண்கள் தெரியல. ரொம்ப வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்படி வேதனையை அனுபவிச்சு துடிச்சு போய் என்னாகிறா, செத்தும் போயிடா, உயிரை வந்து விட்டுட்டான். அவள் வந்து உயிரை விட்ட கொஞ்ச நேரத்தில், சற்று நேரத்திலாம் கைலாசத்திலிருந்து சிவ தூதர்கள் வந்து இவளை கைலாசத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்டு கொண்டிருந்தார்கள். கைலாசத்திலிருந்து சிவ தூதர்களே வந்துட்டாங்க இவளை வந்து கைலாசத்திற்கு கொண்டு செல்வதற்காக. இதை பார்த்த எனக்கு கடும் ஆச்சரியம், இந்த கௌதம முனிவருக்கு பெரும் ஆச்சரியம். எதனாலனா, ஏன்னா அந்த பெண்ணை பார்த்தா மிகப்பெரிய பாவம் செய்திருக்கதா தோணுது. ஏன்னா வந்து உடல் முழுவதும் வந்து தொழுநோய், கண்ணு தெரியல. ஏதாவது 1-2 பரவாயில்ல, உடல் முழுவதும் தொழுநோயாக இருக்குது, கண்ணு தெரியல, யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக துடிச்சு சாவுறா. கண்டிப்பாக இவ வந்து மிகப்பெரிய பாவம் செய்தவளாக தான் இருப்பா. அப்படி இருக்கும்போது சிவ தூதர்கள் வந்து கைலாயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இவ இறந்ததுக்கப்புறம் இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வந்திருக்க சிவ தூதர்கள்ட்ட இந்த கௌதம முனிவரே வந்து கேட்குறாரு. இவள் வந்து மிகப்பெரிய பாவம் செய்திருப்பது போல் வந்து தோன்றுறது. இவளை எப்படி நீங்கள் கைலாசத்துக்கு கொண்டு போக முடியும்? இவள் கைலாசம் செல்ல என்ன செய்தால், இவளுக்கு என்ன தகுதி இருக்கு, இவ அப்படி என்னதை புண்ணியம் செய்துட்டா அப்படின்னு சொல்லி விவரமாக கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவ தூதர்கள்ட்டையே கௌதம முனிவர் நேரடியாக வந்து கேட்டுறாரு. அப்போ தான் சிவ தூதர்கள் வந்து இந்த பெண்ணோட முற்பிறவி, இப்போ வந்து இந்த பிறவியில் இவ இப்படி இருக்கா, முற்பிறவியில் இவ வந்து எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து இப்போ சொல்ல போகிறாங்க, நம்மளும் கேட்க போகிறோம். சிவதூதர்கள் வந்து கௌதம முனிவர்கிட்ட சொன்ன கதைகள் இந்த பெண்ணை பற்றி. முற்பிறவியில் இந்த பெண் வந்து சௌதாமினி என்ற அழகான ஒரு பிராமண பெண், சௌதாமினிங்கிற ஒரு அழகான ஒரு பிராமண பெண்ணாக இருந்திருக்கா. இவள் பருவ வயது வந்தவுடனே இவளை ஒரு ஏழை வயதான பிராமணருக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள். குழந்தை பிறக்காமலேயே சிறிது காலத்திலேயே அவள் கணவன் இறந்து விட்டான். சிறு வயதானதால் காம வசத்தால் அவள் விபச்சாரம் செய்ய தொடங்கினாள். இப்படி இந்த பெண்ணோட கணவன் இறந்ததுக்கப்புறம் இந்த பெண் வந்து விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இது மெல்ல மெல்ல ஊர் மக்களுக்கும் தாய் தந்தையருக்கும் தெரிந்து விட்டது. ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சும் போயிடுச்சு. இவளை ஜாதியிலிருந்து எல்லாம் செய்கிறது தானே, எல்லாம் பண்ணுறாங்க, வந்து கேரக்டர் சரியில்லாத பொண்ணு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, ஜாதியிலேருந்து வெளியேற்றினார்கள். அன்று முதல் இவள் எந்த ஒரு பயமும் இன்றி அந்த வணிகருடன் குடும்பம் நடத்த ஆரம்பித்தாள். எல்லாரும் தள்ளி வச்சுட்டாங்களே, எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்களே, இவள் வந்து கவலைப்படலை. இதை வந்து சுதந்திரமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டா, ரொம்ப இதாகவே எந்த ஒரு சுதந்திரமாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த வணிகரோட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டான். அவனோட பழக்கத்தினால் மது அருந்தவும் மாமிசம் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டான். இப்போ தப்பான அந்த உறவு வைத்திருந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த வணிகனோட உறவு யார் கூட வைத்திருந்தாலும் அவன் மூலமாக குடிப்பழக்கத்துக்கும் வந்து கற்றுக்கிட்டா, மது பழக்கத்தையும் கற்றுக்கிட்டா, அதே மாதிரி மாமிசமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த மது போதையில், குடி போதையில் என்ன பண்ணிட்டா, சமைக்கிறதுக்காக ஆடு, அன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி செய்யலான்னு என்ன பண்ணிட்டா, ஆடை வெட்டுறதுக்காக இந்த குடி போதையில் மறந்து மாட்டையே வெட்டிட்டான். அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மாட்டையே வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த போதையிலே என்ன பண்ணியிருக்கா, குடி போதையில் மாட்டோட தலையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டா. அடுத்த நாள் வந்து செய்யணும்ல, சமைக்கணும்ல, அதுக்காக மாட்டோட தலையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டா. இதெல்லாம் முடியுது. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறான், போதையெல்லாம் தெளிஞ்சு பால் கறப்பதற்காக வந்து போகிறான். போய் மாடை போய் பார்க்குறான், மாடு காணும், அங்கே ஆடு தான் இருக்குது. என்னடா இது, மாடு காணும், ஆடு தான் இருக்குது, நம்ம நேற்று ஆடை தானே வெட்டி சாப்பிட்டோம், அப்புறம் எப்படி ஆடு இருக்குது, மாட்டை காணும் அப்படின்னு அவன் தேடுறான் அங்கே இங்கேயும். அப்போ தான் பயந்து போய் உள்ளுக்குள்ளே போய் தேடுறா, பத்திரப்படுத்தி வச்சு தலையை போய் பார்க்குறா, அங்கே ஆட்டு தலைக்கு பதிலாக மாடு தான் இருக்குது. ஏன்னா இவன் வெட்டினதுலேத்தி ஆடுன்னு நினச்சிட்டு பசு மாட்டை வெட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த கறியெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டா, சமைச்சு சாப்பிட்டுட்டா, மாடோட தலையை வச்சுருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நம்ம எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கோம். அந்த பசுமாட்டோட தலையை பார்த்த உடனே செய்த தவறை உணர்ந்த அவன் என்ன பண்ணுறா, சிவசிவா சந்திர மௌலீஸ்வரா அப்படின்னு சொல்கிறான். சிவசிவா சந்திர மௌலீஸ்வரா அப்படின்னு பயந்து போய் சொல்கிறான். ஐயோ ராமா அப்படின்லாம் சில பேர் சொல்லுவோம்ல, சிவசிவான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கா பாருங்கள், சிவசிவா சந்திர மௌலீஸ்வரா அப்படின்னு சொல்கிறா. தன் கணவன் வந்தவுடன் செய்த தவறை மறைப்பதற்காக கன்றை புலி தின்று விட்டது அப்படின்னு போய் சொல்கிறான்.
அந்த மாடை வந்து என்ன பண்ணியிருக்கா, புலி வந்து தின்றுச்சு, பசுமாட்டை வந்து புலி தின்றுச்சு அப்படின்னு பொய்யும் சொல்லிடுறான். ஏன்னா அவன் திட்டுவான்ல, அதனால வந்து பயந்து போய் பொய்யும் சொல்லிடுறான். இதுபோல் நிறைய பாவங்கள் அவள் செய்துக்கிட்டே இருக்கா. அவள் தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்கிறான். அவள் இறந்ததுக்கப்புறம் அவளை நரகலோகத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கு அவள் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்து மீதமுள்ள பாவத்தின் கருமாவை அனுபவிப்பதற்காக இப்போது இந்த சண்டாள குலத்தில் பிறந்தாள். இந்த மாதிரி நிறைய பாவங்களோட தான் அவளோட வாழ்க்கை போணுச்சு. அவளோட வாழ்க்கை அந்த கடைசி காலம்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நரகத்துக்கு தான் போகிறான். ஏன்னா இவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கா, கண்டிப்பாக நரகத்துக்கு தானே போவான். நரகத்துக்கு போயிட்டா, அங்கே போய் வாழ்ந்தும் அவளோட பாவங்கள் தீரலை. அதனால் மீதி இருக்க அந்த பாவ கர்மாக்களை திருப்பதற்காக இந்த சண்டாள குலத்தில் வந்து பிறக்கிறான். அதாவது இந்த தொழுநோயாளியாகவும் இந்த கண் தெரியாமல் இந்த மாதிரியாக கஷ்டங்களெல்லாம் இவன் அனுபவிக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது அந்த கர்மாவினால். அவள் முன் ஜென்மத்தின் செய்த பாவங்களுக்கு பிறவி குருடியாக பிறந்தாள். அவள் வந்து முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு பிறவி குருடியாக பிறந்தால் விபச்சாரம் செய்ததற்காக பிற்காலத்தில் தொழுநோய் பற்றி கொண்டது. சில நாட்கள் அவள் தாய் தந்தையர்கள் அவளை காப்பாற்றினார்கள். அவர்களும் இறந்து விட்டார்கள். பிறகு அவள் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்படி இருக்கையில் அவளுக்கு வயது முதிர்ந்து விட்டது. இந்த பெண் வந்து இந்த மாதிரிலாம் பிறக்கும் போதே இந்த மாதிரி கண்ணு தெரியாமல் பிறகுறா. அப்புறம் தொழுநோய் வருது. கொஞ்ச நாள் அவங்களோட அம்மா அப்பா வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. நாட்கள் அப்படியே வேகமாக போகுது. இந்த பெண்ணும் வந்து அந்த வயோதிக காலகட்டத்துக்கு வந்துட்டா. இந்த வயசான காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆசை ஏற்படுகிறது, ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. அதாவது கோகர்ண சேத்திரத்துக்கு போக வேண்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணம் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண் வந்து அந்த பசுமாட்டை வந்து கொன்னதுக்கப்புறம் சிவசிவா சந்திர மௌலீஸ்வரா அப்படின்னு அவளை தெரியாமே அந்த பயத்தினால சொன்னால, அந்த ஒரு நாம ஜபத்தினால், அந்த ஒரே ஒரு நாம ஜபத்தினால் இந்த ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. அதாவது நம்ம தெரியாமல் செய்கிற ஒரு சில நல்ல விஷயத்தினால நமக்கு ஒரு சில நல்ல சிந்தனைகளும் வரும். அந்த மாதிரி தான் இந்த பெண் தெரியாமல் செய்த அந்த நல்ல விஷயத்தால், அந்த நாம ஜபத்தால் சிவசிவா சந்திர மௌலீஸ்வரா அப்படின்னு சொன்னதுனால ஒரு எண்ணம் வருது. நம்ம வந்து கோகர்ண சேத்திரத்துக்கு போகலாம், ஆத்மலிங்கம் இருக்கிற அந்த கோகர்ண சேத்திரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உண்டாகுது. ஒரு நாள் அங்கே சிவராத்திரிக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் கோகர்ண சேத்திரத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போகிறவங்களோட சேர்ந்து இவ்வளோ என்ன பண்ணுறான், அப்படியே பிச்சை கட்டிட்டு அப்படியே கூடயே சேர்ந்து அப்படியே பின்னாடி நடந்து எவ்வளோ வயசாகிடுச்சு, நடக்க முடியாமல் நடந்து போகிறான். எல்லோரும் சிவராத்திரி அன்றைக்கி அங்கே போயிடுறாங்க. அன்று சிவராத்திரி எல்லோரும் உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாங்க. அதனால் இவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல. இவள் வந்து வயசாகிடுச்சு, கண்ணு தெரியாது, உடல் முழுவதும் இவ்வளோ மற்றவங்க மாதிரி விரதம் இருக்க முடியாது, உடல்நிலை ஒத்துக்காது, பசிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. எதனால் அன்றைக்கி சிவராத்திரி அங்கே இருக்கவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு கையில் வச்சுருக்கவும் மாட்டாங்க. அதனால் இவளுக்கு பிச்சை எதுவும் கிடைக்கல, சாப்பிடாமல் உட்காந்துருக்கா. அப்படி இருக்கும்போது ஒருவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, பூஜைக்காக எடுத்து சென்று கொண்டிருந்த வில்வ இலைகளை அவளோட கையில் வந்து போடுறாரு. இவன் வந்து பிச்சை வந்து கேட்டுகிட்டே இருக்கா, யாருமே போடலை. ஒருத்தர் மட்டும் பூஜைக்காக என்ன பண்ணுறாரு, வில்வ இலைகளை வந்து எடுத்துகிட்டு போகிறார். சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக வில்வ இலைகளை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வில்வ இலையிலேருந்து ஒரு இலையை எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த பிச்சை கேட்டுட்ருக்க அந்த பெண் கையில் வந்து போடுறாரு. அந்த வயதான கிழவியோட கையில் வந்து போடுறாரு. அவை சாப்பிடுவதற்கு உபயோகப்படாததால் அவற்றை வீசி எறிகிறான். இந்த பெண் என்ன பண்ணுறா, பிச்சை கேட்டால் இருந்தாலும் என்ன இலையை போட்டு தொட்டு பார்க்குறா, எல்லாம் வில்வ இலைன்னு தெரிஞ்சிருச்சு, இதை சாப்பிட முடியாது, இதை போய் போட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த பெண் வந்து அந்த அவருக்கு கூட பிச்சையாக போட்ட அந்த வில்வ இலையை வந்து தூக்கி எறிகிறா. அப்படி அவள் தூக்கி எறிஞ்ச அந்த வில்வ இலை என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்க சிவலிங்கத்து மேலே போய் விழுகுது. அங்கே நிறைய சிவலிங்கங்கள்லாம் இருக்கும். அதில் இருக்க ஒரு சிவலிங்கத்து மேலே போயிட்டு விழுகுது. அவள் சிவலிங்கத்தை பூஜை செய்வது போல் ஆகிற்று. இவன் இந்த வில்வ இலையை தூக்கி போட்டது, அந்த வில்வ இலை சிவலிங்கத்து மேலே போய் விழுந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் சிவலிங்கத்துக்கு வந்து வில்வ இலையால் பூஜை செய்த மாதிரி ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சிவராத்திரினால் அன்று முழுவதும் அவள் சாப்பிடாமே இருக்கா. அதனால் உண்ணாவிரதம் செய்த புண்ணியமும் அவளுக்கு வந்து கிடச்சிருச்சு. நல்லா கேட்டுங்க, அவள் வில்வ இலையை என்ன பண்ணுறா, தூக்கி தான் எறிறா. அவன் தூக்கி எறிஞ்ச வில்வ இலை சிவலிங்கத்து மேலே போய் விழுந்ததுனால சிவலிங்கத்துக்கு பூஜை செய்த கணக்கும் வந்துருச்சு. அன்றைக்கி இரவு முழுவதும் அவள் சாப்பிடாமல் இருந்தா. அதனால் அவள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்த புண்ணியமும் வந்து சேர்ந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் அன்று முழுவதும் அவள் சிவநாம சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் வந்து அந்த நாக சங்கீர்த்தனம்லாம் பண்ணலை, நாம ஜபம்லாம் பண்ணலை, அந்த கீர்த்தனைலாம் பாடலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அங்கே இருக்க அந்த கீர்த்தனைகள் அங்கே நடந்துக்கிட்டே தானே இருக்கும். சிவராத்திரியில் எப்படி இருக்கும்,
சிவனோட நாம கீர்த்தனைகள் பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த கீர்த்தனைகள்லாம் இவளோட காதுகளில் விழுவதனால் அவளுக்கு தெரியாமலேயே அவள் சிவராத்திரி விரதம் செய்தது போல் ஆயிற்று. அவளுக்கே தெரியாம அவ சிவராத்திரி விரதமே இருந்துட்டான். அதனால சிவலோகம் செல்ல புண்ணியம் கிடைத்து விட்டது என்று சிவ தூதர்கள் கௌதம முனிவர்கிட்ட சொல்றாங்க. அவள் அந்த பெண் அவளுக்கே தெரியாம சிவராத்திரி விரதம் இருந்துட்டான். அதனால அவள் சிவலோகம் செய்வதற்கான அனைத்து தகுதிகளும் அனைத்து புண்ணியமும் அவளுக்கு கிடைச்சிருச்சு. அவள் மேல் புனித நீரை தெளிக்கிறாங்க. அந்த சிவலோகத்திலேருந்து வந்திருக்க அந்த சிவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு புண்ணிய நீரை எடுத்து அந்த இறந்து கிடக்கிற அந்த பெண் மேலும் தெளிக்கிறாங்க. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு நிலை குலைந்து இருக்கும்ல அந்த உடம்பு, புண்ணும் சீலும் ஈக்களும் வச்சுக்கிட்டு இருக்க அந்த உடம்பு என்ன ஆகுது, அப்படியே பிரகாசமாக மாறுகிறது. உடனே அவளை கைலாசம் கொண்டு செல்கிறார்கள். அவளை சுத்தப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, சிவதூதர்கள் கைலாசத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. கௌதம முனிவர் இப்போ ராஜா கிட்ட சொல்கிறாரு, அவள் தன்னை அறியாமலேயே செய்த விரதத்திற்கு இவ்வளவு புண்ணியம் என்றால் நீங்கள் பக்தி பூர்வமாக செய்தால் அதன் புண்ணியம் சொல்ல முடியாது. அந்த புண்ணியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு தான் விவரித்து சொல்ல முடியாது. ஆகையால் நீங்கள் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை சேவித்தால் உங்களுக்கு பிராமண பெண்ணின் சாபம் நீங்கிவிடும் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட பெண் இவ்வளோ பாவங்கள் செய்திருக்கா, அவளுக்கு தெரியாமல் அவள் பாட்டு ஏதோ சும்மா இருந்தால் வெல்வேலையை தூக்கி போட்டால், அப்புறம் அங்கே நடக்கிற அந்த கீர்த்தனைகள்லாம் காதால் கேட்டுட்டு இருந்தா, சாப்பாடு கிடைக்காததுனால சாப்பிடாமல் இருந்தா, இந்த மாதிரி அவளுக்கு தெரியாமல் அந்த சிவராத்திரி விரதம் இருந்ததுனால அவளுக்கே தெரியாமல் இருந்துட்டான். அப்படி இருந்ததுக்கே அவளுக்கு சிவலோகம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அவளோட பாவ கர்மாக்கள் அனைத்தும் நீங்கியது. ஆனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பக்தி பூர்வமாக உண்மையான பக்தியோடு நீங்கள் சிவனை சேவித்தீங்க, கோகர்ண சேத்திரம் போயிட்டு ஆத்மலிங்கத்தை சேவித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெண்ணோட பிராமண பெண்ணோட சாபம் தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. கௌதம முனிவர் மேலும் கோகர்ண சேத்திரத்தின் மகிமையை கூறினார். சிவ புண்ணிய தலங்களில் மேன்மையானது கோகர்ணம். இந்த ஸ்தலத்தை பார்த்து மற்றும் நினைத்து விட்டால் எல்லா பாவங்களும் தீர்ந்துவிடும். ஒரு சில நண்பர்கள் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக முடியலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படவே தேவையில்லை. மனதால் நினைங்க, குரு அற்புதமானவர், உங்களை அப்படியே கற்பனையிலே கூட்டிகிட்டு போயிடுவார். அது ரொம்ப கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கதைகள்லாம் கேட்கும்போதே நீங்கள் கோகர்ண சேத்திரத்தை உணர்ந்து இருப்பீங்க. நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன், ஒரு வாட்டி வீடியோ போட்டிருக்கேன். திரும்ப ஒரு முறை கண்டிப்பாக நான் போகிறேன். முடிஞ்சால் அந்த குரு சரித்திரம் முடிகிறதுக்குள்ளேயோ இல்லை முடிஞ்சதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு கோகர்ண சேத்திரத்தை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். நீங்களும் ஆத்மார்த்தமாக வரலாம். முடிகிறவங்க போயிட்டு வாங்க, வாய்ப்பு கிடைக்கிறவங்க போயிட்டு வாங்க. முனிவர் சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்தை பார்த்து மற்றும் நினைத்து விட்டால், பார்க்கிறது அப்புறம் நினைக்கிறது, இப்படி நினச்சாலே எல்லா பாவங்களும் தீர்ந்துடும். இங்கு இந்திராதி தேவர்கள் எல்லாம் தவம் புரிந்து சிவனுடைய அருளினால் தாங்கள் விரும்பியதை பெற்றுவிட்டார்கள். அங்கு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் எல்லா தேவர்களும், சூரியன், சந்திரன், 8 வசுவுகள், மகாபலேஸ்வரருக்கு கிழக்கு திசையிலும், யமதர்மர், சித்திரகுப்தன், அக்னி, 11 ருத்திரர்கள், பித்ரு தேவர்கள் தெற்கு திசையிலும், விஸ்வாவசு, சித்திரசர் மேற்கு திசையிலும் இருந்து அவரை உபாசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அனைத்து தெய்வங்களும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மூலையிலிருந்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்துட்டு இருக்காங்க, பூஜை செய்துட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் கசியபர், அத்ரி, வசிஷ்டர், கண்வர் முதலிய முனிவர்கள் கிருத யுகத்திலும், விஸ்வாமித்திரர், ஜபாலி, பரத்வாஜர் முதலான மகரிஷிகள், சனகநந்தர், நாரதர், சித்தர்கள், முனிவர்கள், யதிகள் எல்லா வேளைகளிலும் அவரை வழிபட்டு கொண்டிருப்பார்கள். ராவணன் முதலான அரக்கர்களும் இங்கு தவம் புரிந்து வரங்களை பெற்றார்கள். இங்கு செய்யும் தவம் ஆன்மீக பயிற்சி பல மடங்கு நல்ல பலன்களை அளிக்கும் என்று கூறினார். கௌதம முனிவரிடம் அனுமதி பெற்று மித்ரசகன் தன் மனைவியுடன் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை சேவித்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான். கௌதம முனிவரிடம் அனுமதி பெற்று மித்ரசகன், அதாவது அந்த ராஜா, தன் மனைவியுடன் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை, அதாவது கோகர்ண சேத்திரத்தில் உள்ள ஆத்மலிங்கத்தை சேவித்து பூஜை செய்து சாபத்திற்கு விடுதலை பெற்றான். இது எல்லாத்தையும் நாமத்தாரகன் கண்களில் நீர் வரிய அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. சித்த முனிவர் சொல்கிறாரு, இவ்வளவு புனிதமான ஒரு இடம் அது. அதனால தான் இந்த கோகர்ண சேத்திரத்துக்கு ஸ்ரீ பாதபல்லவர் வந்தார். காசி, அயோத்தியா, பத்ரிகாசிரமம் இதெல்லாம் இருக்கிறப்ப இங்கே எல்லாம் போயிட்டு எதுக்காக அங்கே தங்கினார் அப்படின்னா, கோகர்ண சேத்திரத்தில்
இவ்வளவு சக்தி இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்ரீ பாதவல்லவர் 3 வருடங்கள் வந்து தங்கியிருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு நாமதாரகன்ட்ட. மேலும் நாமதாரகன் சித்தமுனிவர்கிட்ட என்ன கேட்டார், சித்தமுனிவர் என்ன சொன்னார், இது எல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்திருப்போம். இந்த தவத்தில் யாரும் விலகி போயிட வேணாம். 48 நாட்கள் நல்லபடியாக முடியும். நம்பிக்கையோடு இருங்க. மாற்றங்கள் நடப்பது நிச்சயம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.